Hi guys, இந்த வீடியோல நம்ம வந்து மரியான் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வந்தே மாதரம் புகழ் பரத் பாலாவோட டைரக்ஷன்ல தனுஷ், பார்வதி, அப்புறம் சலீம் குமார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்பகுட்டி இவங்களோட நடிப்புல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல மார்க் கொனிக்ஸ் அப்படிங்கிற பெல்ஜியம் கேமராமேனோட சினிமாட்டோகிராஃபில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு மரியான். இந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் இடத்துல இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். காதலுக்காக ஒருத்தன் எவ்வளோ பெரிய எல்லை வேணா கடப்பான் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை கரு. ஆள் கடலுக்கு போய் அசால்ட்டாக மீன் பிடிச்சிட்டு வர ஒரு மீனவன் தான் தனுஷ். அந்த தனுஷை வந்து ஒருதலையாக காதலிக்கிறாங்க பார்வதி மேனன். இவங்க ரெண்டு பேரோட காதல் படலம் தான் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. ஒரு வழியாக ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் கொடுத்த கடனுக்காக உன்னோட மகளை எனக்கு கட்டிவை, பார்வதி எனக்கு கட்டிவை அப்படின்னு சொல்லி வில்லன் உள்ளே போகிறார். அப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற தனுஷ் அந்த வில்லனை அடிச்சிடுறாரு. இதனால அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார் பார்வதி. ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போறார். 2 வருஷ கான்ட்ராக்ட்ல சூடானுக்கு போறார். ஃபர்ஸ்ட் வருஷ சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கி கடனை அடைச்சிட்டு இவர் வந்து சூடானுக்கு போயிடுறார். 2 வருஷம் முடிஞ்சு சூடான்ல இருந்து திரும்பி வர அந்த சமயத்துல அங்க இருக்கிற ஒரு தீவிரவாதிக கும்பலால இவர் வந்து கடத்தப்படுகிறார். தனுஷ் மற்றும் அவருடைய நண்பர்களான ஜெகன் மற்றும் ஒரு நார்த் இந்தியன் இவங்கெல்லாம் வந்து கடத்தப்படுகிறாங்க. பணத்தை கம்பெனிகிட்ட அவங்க ஒரு பணம் டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை இவங்க கொடுக்கலனா இவங்க எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே கம்பெனியும் பணம் கொடுக்க மறுக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மீதி கதையில் நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுங்க. தனுஷ் வந்து ஒரு படத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பார்வதியை வந்து எட்டி உதைக்கிற சீன்ஸ் ஆகட்டும், ஆழ்கடலில் போயிட்டு மீன் பிடிக்கிற அந்த காட்சிகள் ஆகட்டும், தீவிரவாதி கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு அவதிப்படுறது, தவிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுத்தைகளுக்கு வரும்பொழுது அந்த அப்போ கொடுக்குற ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் வந்து ஒரு நடிப்பில் தன்னோட அடுத்த லெவலில் அவர் இந்த படத்துலையும் முத்திரை பதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்வதி, பூ படத்தில் நடித்த பார்வதியா நம்பவே முடியல. அப்படியே நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னும் கொஞ்சம் இளமையாக இருக்காங்க, பயங்கரமாக நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் கனெக்ஸோட கேமரா, இவர் வந்து பெல்ஜியம் கேமராமேன், நிறைய யூரோப்பியன் ஃபிலிம்ஸ்க்குலாம் வந்து கேமரா பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு தமிழ் ஃபிலிமுக்கு கேமரா நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு சி பேஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் பேஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் தேவையான கலர் சேஞ்சிங் அந்த கேமராவெலாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமான பாராட்டுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், கண்டிப்பாக அவருக்காகவே தான் முக்கால்வாசி பேர் படம் பார்க்க போவீங்க. ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்கள் வந்து ஒரு 2-3 பாட்டு நல்லா இருந்தாலும் சில பாடல்கள் நல்லா இல்லை ஆக்சுவலாக. இருந்தாலும் பிஜிஎம் காக இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கே உரிய அந்த தென் தமிழகத்தை சார்ந்து எடுக்கப்பட்ட படங்களுக்குரிய கான்செப்ட் தான். ஒரு சண்டியர், அவர் வந்து யாருக்கும் அடங்க மாட்டார், அவரையவே துரத்தி லவ் பண்ணுற ஒரு ஹீரோயின், அப்புறம் திடீர்னு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வர வில்லன், அப்புறம் இவர் வந்து நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், நான் இவ்வளோ தான் கட்டிக்குவேன் அப்படின்னு இவர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகள். ஸோ இதுதான் வந்து படத்தில் வந்து ஒரு டல் கொடுக்குது ஆரம்பத்திலே. மற்றபடி செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறதுனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த மூவியை மறுபடியும் இப்போது ஹிந்தி, மலையாளம், மற்ற லாங்குவேஜஸ்லாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. கண்டிப்பாக வந்து மார்க் கனெக்ஸோட கேமராவுக்காகவும் ஏஆர் ரஹ்மானோட இசைக்காகவும் இந்த மூவி கண்டிப்பாக ஒரு நேஷனல் லெவல் மூவியாக நல்லா பேசப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மூவிக்கு நான் 5க்கு 3.5 ரேட்டிங் தரேன். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.